ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 23/12/2024 29/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்துக்கு உண்டான கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், இதை வருஷப்படுத்தி நம்ம பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் வக்கரகதியில், கன்னியில் கேதுவும், விருச்சிகத்தில் புதன், தனுசுவில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்திர நட்சத்திரம் கன்னியா ராசியிலிருந்து, அதாவது 2வது பாதத்திலிருந்து மூல நட்சத்திரம் முதல் பாதம், அதாவது தனுசு ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தடையானால் 4 ராசிகள், அதாவது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு 4 ராசிகள் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வாரத்தில் 23/12/2024 அன்றைக்கி அஷ்டகா அன்வஷ்டகான்னு போட்டிருக்கோம். அதாவது பொதுவாக ஒரு வருஷத்திற்கு 96 நாட்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாட்கள் பித்திருக்களுக்கு உண்டானது. இதில் பார்த்தாலேயானால் அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி, அஷ்டமி, நவமி இந்த 3 நாட்களும் தர்ப்பணம் பண்ணணும். அந்த மாதிரி மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதங்களும் 3 நாள் 12 நாள் பண்ண வேண்டிய கட்டாயம். இது ரொம்பவும் விசேஷமானது, மிகவும் முக்கியமானதும் கூட. உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய சம்பிரதாயத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வாத்தியார்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாரத்தில் பார்த்தேடையானால் ஏகாதசி எண்ணிக்கை அப்படின்னா 26ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி வருது. வைணவர்களுக்கு மிகவும் பெரிய ஏற்றமான காலம் இது. ஏகாதசி தேய்பிரையில் வருது. அதுக்கப்புறம் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதசியில் பார்த்தேடையானால் அது வைகுண்ட ஏகாதசி. இது தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி. இதற்கு அடுத்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. அந்த ஏகாதசி அன்றைக்கே சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது ராகுவினுடைய நட்சத்திரம், அதுவும் நரசிம்ம பெருமானுடைய நட்சத்திரம். அதாவது ராகுவினுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரம் ரொம்பவும் விசேஷமானது. திருவாதிரை சிவனுக்கு ரொம்பவும் விசேஷம். ஆதிரை அதாவது திரு என்ற அடைமொழி கொண்டது 2 நட்சத்திரம், ஒன்று திருவோணம், இன்னொன்று திரு ஆதிரை. இந்த 2 நட்சத்திரமுமே மிகவும் விசேஷம். இதில் பார்த்தீங்கன்னா ஆதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் சிவபெருமானுக்கும், ஸ்ரவண நட்சத்திரம் ஓண நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் பெருமாளுக்கும் மிகவும் பிரசித்தியாக சொல்லக்கூடியது. இதில் திருவாதிரை நட்சத்திரம் ராகுவனுடைய நட்சத்திரம். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமாள் நட்சத்திரம், லக்ஷ்மி நரசிம்மனுடைய நட்சத்திரம். அதே மாதிரி சதய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் இந்திரனுக்கு உண்டான நட்சத்திரம். அதனால் ராகுவினுடைய நட்சத்திரங்கள் எல்லா நட்சத்திரங்களும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த காலகட்டத்தில் அதாவது லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது, அதாவது சுவாதி நட்சத்திரம் ஏகாதசி எல்லாம் வர்றதுனால லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது ரொம்பவும் விசேஷமானது. இந்த 26/12/2024 அன்றைக்கி வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு. அதுக்கு அடுத்த நாள் மகாபெரிவரனுடைய ஜெயந்தி வருது. 27ஆம் தேதி 27/12 அன்னைக்கு அவளுடைய பெரிவாளுடைய ஆராதனை வருது. 28/12/2024 அன்றைக்கி சனி பிரதோஷம். சனி பிரதோஷம் ரொம்பவும் விசேஷம். உங்களுடைய கடன் தீர்க்கும், அதுவும் தேய்பிரையில் வேறு வருது, கடன் தீர்க்கக்கூடிய நாளாக வச்சுக்கணும். இந்த சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்து இல்லையானால் கண்டிப்பாக பிரதோஷ கால பூஜையும் பார்த்துட்டு, அதாவது சாயந்தரம் 5:45 6:15 மணி வரலும் உண்டான நேரத்தில் பிரதோஷ கால பூஜையையும் பார்த்துட்டு, அதற்கு உண்டான தீபாராதனையும் பார்த்துட்டு, சிவபெருமான் வலம் வர்றதையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் போய் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உபவாசத்தை முடிக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும், உடல் நலத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அது தவிர பண கஷ்டம்,
கடன் இந்த மாதிரியான அதாவது கடன் திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு கழுத்துக்கு மேலே கடன் இருக்கிறது எல்லாமே இந்த சனி பிரதோஷத்தின் மூலியமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆயுள் கண்டங்களில் இருப்பவர்களுக்கு ஆயுள் கண்டங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியில் இருந்து 8வது ராசியில், அதாவது 8வது ராசியில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம்னா சந்திரன் என்பவர் மதிகாரகன். அவர் மறையக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் சந்திரன் மறையக்கூடிய காலகட்டங்களில் புதிதான முடிவுகள் எதுவும் வேண்டாம். எந்த ஒரு வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். இந்த மாதிரியான விஷயங்களில் சந்திரனை பொறுத்தவரையிலும் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நிர்பந்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போங்க பிரதோஷ காலத்துக்கு. அது உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விலக்களிக்கும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் அனுப்பி வைங்க. சந்தி இருக்கான்றதை பார்த்து முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். உங்களுடைய நீங்கள் இந்த பர்டிகுலர்ஸ் கொடுத்த உடனே நான் என்னுடைய கட்டணம் என்னன்றதை சொல்கிறேன். அதற்கப்புறம் உங்களுடைய கட்டணத்தை நீங்கள் கட்டினதுக்கப்புறம் எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த சந்தியின் மூலியமாக பிரச்சனைகள், அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திர பாதம்னே தெரியாமல் இவ்வளோ நாள் இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்தாலும்னா கிருத்திகை 1ஆம் பாதம் நினச்சின்னு மேஷராசியில் சொல்லிட்டு இருப்பா. ஆனால் கிருத்திகை 2ஆம் பாதத்தில் இருப்பா ரிஷபராசியில். இந்த மாதிரி உத்திரம் அதே மாதிரி இந்த உடைந்த நட்சத்திரங்கள் எல்லாமே பாதங்கள் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகும். அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரே ராசியிலேயே இருக்கக்கூடியது இருந்தாலுமே நட்சத்திர பாதங்கள் வேறுபட்டு உங்களுடைய லக்னாதிபதியும் வேறுபடக்கூடும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை நல்லபடியாக தானே இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த நல்லபடியான திசையாக இருக்காது. இதற்கு முக்கியமான காரணம் அந்த சந்தி. அந்த சந்தி நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாளில் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். நம்ம ஆன்லைனில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 23/12/2024 29/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு ஒன்றா பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா நீங்கள் என்ன பேசுனீங்கனாலும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல புதன் இருக்கார். தனித்த புதனாக இருக்கிறதுனால மிகப்பெரிய யோகம் வரும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வீட்டுக்குன்னு இந்த படிப்பு சம்பந்தமான பொருட்கள், அதாவது கம்ப்யூட்டர் வாங்கிறது, இல்லை லேப்டாப் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், புஸ்தகங்கள் வாங்கிறது, அதை தவிர புஸ்தகங்கள் தானம் கொடுக்கறது, இதெல்லாம் நிறைய பண்ணுவீங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் வரார். சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறபோது உங்களுக்கு ஒரு என்ன அப்படின்னா இந்த போட்டித் தேர்வில் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராசிக்கு 7ஆம் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது. மூலத்திரிகோணத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் வலுத்து போகிறதுனால நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் பெரிய மாற்றங்கள் வரும். பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு 8ஆம் இடத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மறைந்த இடத்தில் ராகு இருக்கிறது நல்லது.
இந்த காலகட்டத்தில் ராகு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் தெரியும். ஏன்னா திடீர் பணவரவு வரும். ஷேரு, இன்சூரன்ஸு, இந்த ரேஸு, இந்த மாதிரியான விஷயங்களில் அபரிமிதமான பணவரவு வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வக்ரமாக இருக்கிறது விசேஷம். ஏன்னா குரு பகவான் வக்ரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார். செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் செவ்வாய்க்கு 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார். ஏன்னா உங்களுடைய யோகர்னு சொல்லக்கூடியவர் 4-9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இதன் மூலியமாக 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார். இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். 23/12/2024 29/12/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல 25ஆம் தேதி அதிகாலை ஒரு 2:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேலையானால் சந்திரன் 2ஆம் இடத்தில் கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால சற்று பேச்சில் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். 25ஆம் தேதி அதிகாலை 2:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி மதியம் 12:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேலையானா உங்களுடைய ராசிக்கு 12:30 மணி வரலும் சந்திரன் இருக்கக்கூடிய 27ஆம் தேதி வரலும் 12:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் வெளிநாடு போகணும்னு முயற்சிகள் எடுத்திருந்தீங்கன்னா அந்த வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு செலவுகள் வரும். தேவையற்ற விபரீத செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். திக்பலம் பெறுறார். பரிவர்த்தனை யோகம் வேறு பெறுறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் நல்ல ஒரு ஏற்றம், அதாவது உங்களுடைய சுகங்கள் அதிகமாக வரும். வீட்டுக்குன்னு வேண்டிய பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ வீடை கொஞ்சம் ஃபர்னிஷ் பண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவீங்க. அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். 29ஆம் தேதி இரவு ஒரு 11:30 மணியிலிருந்து 1ஆம் தேதி காலை ஒரு 6 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா இந்த அரசியல் சார்ந்த பிரமுகர்கள், அரசு நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள், அதை தவிர பார்த்தலையானால் இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வாங்கும். அங்கே ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.